அரிசி வந்து நம்ம வாங்கிட்டு வந்த 2 பையில் ஒரு பை வந்து நேற்று பாதி அரிசி போட்டாச்சு. இன்னைக்கு பாதி பை அரிசி இருக்கு, போட்டுடலாம் அதையும். பாவக்காயா? பொல்லங்காய் பாவக்காய் உங்கள் அப்பாவுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். உனக்கா இல்லை சாப்பாடு அன்னதானம் கொடுப்போமா? சரி சரி, உனக்கு தனியாக வாங்கிட்டு வரணுமா? வீட்டில் தான் இன்னைக்கு இதாச்சா? அதான் சொல்கிறாரு செல்வ ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆச்சு கத்திரிக்காய் சாப்பிட்டு சமைச்சு வீட்டிலேயே அப்படின்னாரு. செல்வாக்கு வந்து அலர்ஜிங்காம சமைக்கிறது இல்லை. செல்வாக்கு பிடிக்கலன்னா உட. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சாப்பாடெலாம் எப்படி வந்து நம்ம எந்த அரிசி வந்து நம்ம உலையில் வந்து போட்டு நம்ம அன்னதானத்துக்கு வந்து எப்படி வடிக்க போகிறோன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். கத்திரிக்காய் ரெடி பண்ணிட்டியா? மணி 6:30 மணிக்கு எல்லாம் ரெடி ஆகியாச்சு. சாப்பாடு மட்டும் லெமன் தண்ணியும் வச்சாச்சு. இன்றைக்கி லெமன் சாதமும் கத்திரிக்காய் வறுவலும் தான் இன்றைக்கி நம்ம கொடுக்க போகிறோம். அரிசி வந்து நம்ம வாங்கிட்டு வந்த 2 பையில் ஒரு பை வந்து நேற்று பாதி அரிசி போட்டாச்சு. இன்னைக்கு பாதி பை அரிசி இருக்கு, போட்டுடலாம் அதையும். உங்கள் தரணீஸை முழிச்சிட்டான். தரணீஸ் சீக்கிரமாக வந்துருச்சுட்டான் இன்னைக்கு. எத்தனை படி போடுற? 6 படி. 6 இதால 6 படி போட்டேன். நல்லா அலசு, நல்லா அலசு. ஓகே, நம்ம வந்து இப்போ அரிசி அளந்து நல்லா கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு. தண்ணியும் நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணியை வந்து ஒரு இது எடுத்துக்கணும். இருங்க, நான் எதுக்கு ஒரு இது தண்ணி எடுத்துக்கணும்? என்ன அதுக்கு? கொஞ்சம் ஊற்றிடுங்கிறதுக்கா? உள்ள போட்டோம்னா தண்ணி நிறைய வெளியே இருந்துச்சுன்னா வெளியே போய் ஊற்றிடும் இல்லையா? அதுக்கு ஃபர்ஸ்டே வந்து தண்ணி எடுத்துட்டோம்னா அரிசி போடையில கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி வேகையில தண்ணி பத்தல அப்படின்னா அந்த சுடு தண்ணியவே எடுத்து நம்ம வந்து ஊற்றிக்கலாம். அதுக்காக தண்ணி வந்து நிறையா போட்டிருக்கு அரிசியை விட. அரிசியை விட தண்ணி நிறையா போட்டுக்கணும். சூப்பர். அடுத்தது இது எத்தனை மணி ஆகும்? 1 மணி நேரம் ஆகுமா? 1/2 மணி நேரம் நல்லா அரிச்சோம்னா 1/2 மணி நேரம். நல்ல அரிசி தானே, நல்ல அரிசி போட்டு சமைக்கிறோம். அதனால சீக்கிரம் வந்து நம்மளுக்கு சாப்பாடு வந்து விழுந்துடும். சரி, ஓகே, இது வேகட்டும். ஓகே, எல்லாருக்கும் பாய் சொல்லு. இன்னைக்கு ஒரு 30 பேருக்கு சாப்பாடு. ஆமாம், பாய் பாய். அன்னதானம் கொடுத்துட்டு வரையில ஏதாவது காய்கறி வாங்கிட்டு வருவோம். ஓகே. பாவக்காயா? பொல்லங்காய் பாவக்காய் உங்கள் அப்பாவுக்கு சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும். உனக்கா இல்லை சாப்பாடு அன்னதானம் கொடுப்போமா? சரி சரி, உனக்கு தனியாக வாங்கிட்டு வரணுமா? வீட்டில் தான் இன்னைக்கு இதாச்சா? அதான் சொல்கிறாரு செல்வ ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆச்சு கத்திரிக்காய் சாப்பிட்டு சமைச்சு வீட்டிலேயே அப்படின்னாரு. செல்வாக்கு வந்து அலர்ஜிங்காம சமைக்கிறது இல்லை. செல்வாக்கு பிடிக்கலன்னா செய்ய செல்வாக்கு பிடிக்கும், கையில் அலர்ஜி மாதிரி வந்துடும் அப்படின்னு சொன்னதால சரி சரி இன்னைக்கு தான் ஏதோ கத்திரிக்காயெல்லாம் கிடைக்கும். இன்னைக்கு புடலங்காய் வாங்க வேணாம்ப்பா, நாளைக்கு வாங்கிக்கலாம். மீன் குழம்புல ஞாயிற்றுக்கிழமை. வாங்கிட்டு வரும். என்னப்பா எல்லாத்துலேயும் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம்னா வரும்.